festive delights. Celebrate this festive season with Adayar Anandabhavan Sweets and Snacks. எங்கே வேண்டுமானாலும் எந்த நேரத்துல யாரு வேண்டுமானாலும் நம்முடைய தமிழ்நாட்டுல எந்த பகுதிக்கு போகலாம். திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வரணும்னு நினைச்சா அதே கரூரை சார்ந்தவன் தான் நானு. எங்க ஊர் வர்றதுக்கு அனுமதி எதுக்குங்க? நான் யாரு வேணாலும் வரலாமே. இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மூத்த தலைவர். அவர் சமீபத்துல அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏத்துக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் மிரட்டுறாங்க, வண்டியை புடுங்குறாங்க, 2 பேர் வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க, அந்த வண்டி கீழே விழுகுது. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு. இதை சொன்னா நம்மளையும் 4 பேர் வந்து திட்டுறான். எப்படி நீங்க அப்படி சொன்னா இப்படி சொல்லலாம்? உண்மை தானே சொன்னோம். எனக்கு புரியல, காவல்துறை நண்பர்கள் ஏன் அவருடைய கட்சி அவர்கள் செய்த தவறுக்கு ஏன் முட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியலீங்கன்னா. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தப்பு தொண்டர்கள் மீது. திருமாவளவன் மேல தப்புன்னு நான் சொல்ல. The legend New Saravana Stores in Deepavali offer. பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. டிஜிபி ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. பர்மிஷன் கேட்டு விஜய் அது கரூருக்கு ஷிஃப்ட் பண்ணியும் ப்ரோட்டோகால்ஸ்லாம் நீங்க அங்க கேட்டு இது என்னை பொறுத்த வரைங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள எல்லோரும் எந்த இடத்திற்கு செல்வதற்கும் உரிமை இருக்கு. யாரு வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம். இது ஒரு பெரிய விதமாக ரொம்ப பெருசுப்படுத்தி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அனுமதி கொடுங்க, நாங்க போகணும். யாரு வேண்டாலும் நேராக போகலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தொண்டர்கள்ட்ட சொல்லிட்டு நேரடியாக இந்தந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போகலாம். அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு டிஜிபி அலுவலகத்துல பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டை விட்டு கொடுக்க முடியாதுங்களா, நம்முடைய தாய் திருநாட்டை எப்போதும் விட்டு கொடுக்க முடியாது. எங்கே வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் யார் வேண்டுமானாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு போகலாம். அப்படி ஒன்றும் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை போல அச்சுறுத்தலோடு நான் பர்மிஷன் வாங்கிட்டு போனோம் அப்படிலாம் இல்லைங்க. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் அரசியல் செய்யலைங்கன்னா தைரியமாக போகலாம். அரசியல் தலைவர்கள் போகிறதுக்கு என்ன, ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு கூட போகலாம். அவங்க பாதுகாப்பு அவங்க தான் பார்த்துக்கணும். காவல்துறை இருக்கிறாங்க, அவங்களும் பாதுகாப்பாங்க. அதனால் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வரணும்னு நினைச்சா அதே கரூரை சார்ந்தவன் தான் நான். எங்க ஊர் வர்றதுக்கு அனுமதி எதுக்குங்க? நான் யாரு வேணாலும் வரலாமே. எல்லாம் டெய்லி வந்துட்டு இருக்காங்களே, தலைவர்கள் வர்றாங்களே. முதலமைச்சர்லேருந்து ஆரம்பித்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வரை இந்த 10 நாட்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் வர்றாங்க. என்டிஏவுடைய பார்லிமெண்ட் டெலிகேஷன் வர்றாங்க. அதனால் கரூருக்கு எல்லோரும் வரட்டும். யார் தனிப்பட்ட முறையில் வந்து நான் அஞ்சலி செலுத்தினாலும் வரட்டும். ஏன்னா இந்த நேரத்தில் நான் கரூர் மக்களையும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா எங்கள் ஊருக்கு வர்றது ஏதோ ரொம்ப கஷ்டம்னா அப்போ எங்கள் ஊரில் என்ன பூதகரமான மக்கள் இருக்கிறாங்களா? நீங்கள் வந்தாவே நாங்கள் பிடிச்சி பார்டரில் சாப்பிட்ற மாதிரி. அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க. யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த மக்களை பாருங்கள். ரொம்ப அன்பானவர்கள். தவறு நடந்திருக்கலாம், ஒரு ஸ்டாம்பிங் நடந்திருக்கலாம். அதற்கான காரணம் யார், அதை நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்காக கரூருக்குள்ளே போகிறதே ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டாம். அது கரூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கரூரை பற்றியும் தவறான ஒரு எண்ணம் வெளியே வரும். அது வேண்டாம் என்று நினைக்கின்றேன். சொல்லும்போது கரூர் செல்லும்போது ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்துமே காலத்தில் நான் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் நான் பேசினது நான் கவனிக்கலைங்கன்னா ஐம் சாரி. நான் கவனிக்கல என்ன பத்திரிகை நண்பர்கள் பேசினாங்க. நான் கோயம்புத்தூர்ல இப்போ தான் நேரடியாக அங்கே வர்றேங்கம்மா. அதனால் ஒரு கரூர்காரனாக தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தனாக நான் சொல்வது, நம்ம ஊருக்குள்ள யாரு வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம். புதுசாக நாம் ஒரு குவாலிட்டி ஆரம்பிக்க வேண்டாம். இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது, அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குன்னு நம்முடைய தமிழ்நாட்டை நாமளே தாழ்த்தி கீழே கொண்டு போகிற மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் நான் மாநில தலைவர் அவங்க சொன்னதை பார்க்கல, அவங்க வேறு ஏதாச்சும் காரணத்தில் அதை சொல்லியிருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு என்னுடைய பேச்சு யாரும் திருப்பி ட்விஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாங்கன்னா, கரூர் பாதுகாப்பான ஊர். தயவு செஞ்சு வாங்க, மக்களை பாருங்க. அஞ்சலி செலுத்துவதற்கு யார் வேண்டுமானாலும் வாங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களும் சரி, உயிரிழந்த அவருடைய குடும்பத்தினரையும் தனியார் மண்டபத்துல தான் பாக்குறதுக்கு தாவேக்கால பிளான் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா கரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்து செல்லக்கூடிய பாதை கரூர் எங்க வந்து இறங்குறாரு, எந்த வழியா கரூருக்கு வராரு, எத்தனை பேர் உங்க கூட வர போறாங்க, எத்தனை கார்ல வர போறீங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்ல இருந்து எத்தனை மக்கள் பங்கேற்க போறாங்க, எந்த இடம் அப்படின்றது குறிப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க கொடுத்துதான் அனுமதி கேட்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய நிபந்தனைகள் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரூர் மாவட்டத்துக்குள்ள ஒரு 36 குடும்பங்கள் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள். இந்த விஷயத்துல கொஞ்சம் பேர் காங்கேயத்தில் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம். இறந்து போன 41 பேர் குடும்பம் பார்த்தீங்கன்னா. அதில் கரூர் நகரத்துக்குள்ள 80% இருக்கிறாங்க. வெளியே கொஞ்சம் போகணும், 20 கிலோமீட்டர் தொலைவில் எல்லாமே இருக்கிறாங்க. அதனால் எனக்கு தெரியவில்லை காவல்துறையும் இதுக்கு இவ்வளவு இது பண்ணுறாங்க அப்படின்னு. யார் வேண்டுமானும் வரலாம். மக்கள் வெளியிருக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கிறாங்க, நகரத்துக்குள்ள எல்லாமே இருக்கிறாங்க. வருகின்ற பொழுது அவங்க போகிற பாதை தெரியும். யார் வீட்டுக்கு வேணாலும் போட்டும். கூட்டம் கூடுனாலும் கூட எல்லாம் அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன சாவு வீட்டுக்கு போகிறோம், இறந்து போன வீட்டுக்கு போகிறோம்.
யாரோ ஒரு மனிதர் இறந்திருக்கின்றார்கள், அஞ்சலி செலுத்த போறாலும் மக்களுக்கு தெரியும், மக்கள் எல்லோருக்கும் தரம் தெரியும் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யாரை பார்க்கணும். அதனால இதை காவல்துறையும் ஏன் பெரிதுபடுத்துறாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க, அங்க பாருங்க, எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை கார் வரும்னு. ஆனா தமிழகத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு, அரசியலை விட்டுறலாங்கன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. நம்ம ஊருடைய கலாச்சாரம் என்ன? அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள், ஆளும் கட்சியை தாண்டி நட்பாக இருப்போம். அதெல்லாம் தாண்டி எந்த ஊரை யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம். ராமநாதபுரத்தை விட்டு கொடுக்க மாட்டோம், கரூரை விட்டு கொடுக்க மாட்டோம், கோயம்புத்தூர் விட்டு கொடுக்க மாட்டோம். இப்ப நடக்கக்கூடிய செய்தி எல்லாம் பார்த்தா கரூர்ல ஏதோ 2 பூதம் இருக்கு, உள்ள வந்து அந்த பூதம் கடிச்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி தான் நான் செய்தியை பார்க்கறேன். அதனால தயவு செஞ்சு எங்க ஊருக்கு வாங்க, யாரை வேண்டுமானாலும் சந்தியுங்க. காவல்துறையும் எதற்காக இதை பெரிதுபடுத்தி பேசுறாங்க எனக்கு தெரியலீங்கண்ணா. பிரச்சார கூட்டத்துல ஒரு நபர் தாவேக்காவுடைய கொடியை தூக்கி ஏந்திருக்காரு. தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது என்று அந்த அதை பத்தி நான் பேச விரும்பலீங்கன்னா, எப்படி இருக்கும், யார் வருவார்கள், யார் செல்வார்கள் எனக்கு தெரியாதுங்கன்னா. எது நடந்தாலும் தமிழகத்திற்கு நல்லது நடக்கட்டும். நான் முதல்ல இருந்து என்னுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயே சொல்லிட்டு இருக்கேன், கட்சியினுடைய ஒரு தொண்டனாகவும் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஐடியாலஜி வந்து வேறு வேறு நேர்கோட்டு பாதையில் இருக்கும் பொழுது அவங்க ஒரு லைன்ல, நாம் ஒரு லைன்ல, இன்னொருத்தர் ஒரு லைன்ல, அது எந்த அளவுக்கு மெர்ஜாகவும் தெரியல. அதனால் பொறுத்திருக்கும். 2026 தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. யார் எப்படி வருவார்கள் எல்லாம் கூட காலம் பதில் சொல்லும். அதனால கூட்டத்துக்கு யார் வந்தாங்க, எந்த கொடி பிடிச்சாங்க, யார் சொன்னாங்க, நான் அதை பார்ப்பதும் இல்லை, எனக்கு அது தெரியறது இல்லைங்கன்னா. அதனால் தேர்தலுக்கும் கூட்டணிக்கும் நேரம் அதிகமாக இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம். திருமாவளவனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கட்சியினர் வந்து போராட்டம் ஈடுபடுறாங்க. மக்கள் அடிக்கிறக்கா? திருமாவளவன் அவர்களுக்கு எதிர் பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களுக்கு அடிக்கிறக்கா? ஒரு ரோட்ல போறாங்க, 2 வீலர்ல ஒருத்தர் வர்றாரு, வண்டி முட்டி இருக்குன்னா, இது எங்க எல்லோருக்குமே நடந்திருக்கு, எல்லோருக்கும் நடந்திருக்கு. திருமாவளவன் எனக்கு நடந்திருக்கு. எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சாரி சொல்லுவோம். அவர் நல்லா இருக்காரான்னு பார்ப்போம், அவரை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்ப்போம், அவருடைய உயிருக்கு உத்தரவாதம். ஏன்னா நம்ம தலைவர் என்கின்ற முறையில, சமுதாய பணியில் இருக்கிற முறையில் அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது முதல் பொறுப்பு. இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மூத்த தலைவர். அவர் சமீபத்தில் அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏற்றுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் மிரட்டுறாங்க, வண்டியை பிடுங்குறாங்க, 2 பேர் வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க, அந்த வண்டி கீழே விழுகுது. அதை நாம 10 நண்பர்கள்ட்ட படம் பிடித்து காட்டுறோம், பாருங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு. அதனால் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர், ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர், அதை பற்றி எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் அண்ணன் திருமாவளவன் தானே பொறுப்பு. ஏன்னா காருக்குள் அவர் உட்கார்ந்துருக்காரு. இதுல ஆச்சரியம், அதிர்ச்சி என்னன்னாங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போயிட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ணா எப்படிங்கன்னா. அதனால் இசட் பிரிவு பாதுகாப்பு, ஒய்சி இதெல்லாம் வந்து மத்திய அரசு, ஆளுகின்ற மாநில அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீம் எடுக்கிறாங்க, நான் சர்வே டீம் எடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டின்னு. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு. இதை சொன்னா நம்மளே 4 பேர் வந்து திட்டுறான், எப்படி நீங்க அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம். உண்மை தானே சொன்னோம். பப்ளிக்ல நீங்க அடிக்கலாமா, ஒருத்தருடைய வண்டியை உடைக்கலாமா? அது எவ்வளவு பெரிய தவறுங்கம்மா. இது வரைக்கும் காவல்துறை வந்து அவங்க சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியல, காவல்துறை நண்பர்கள் ஏன் அவருடைய கட்சி அவர்கள் செய்த தவறுக்கு ஏன் முட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியலீங்கண்ணா. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தப்பு தொண்டர்கள் மீது. திருமாவளவன் மேல தப்புன்னு நான் சொல்ல, உள்ள இருந்தால் ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். வெளியிருந்த தொண்டர்கள் அடிக்கிறாங்க, வண்டியை உடைக்கிறாங்க, இவ்வளவு பப்ளிக் நியூசன்ஸ் பண்றாங்க, கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேசிக் எஃப்ஐஆர் கூட போடாம காவல்துறை உங்களுக்கும் எனக்கும் ஹெல்மெட் போடணும். நீங்க முதலமைச்சர் அவங்க கோயம்புத்தூர்ல போய் பிளெட்ஜ் எடுக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல ஹெல்மெட் போடணும், நீங்க வண்டி மெதுவா ஓட்டணும், அப்படி போடணும். அதே முதலமைச்சர் இந்த பிளெட்ஜ் எடுக்கிறதுக்கு ரோட்ல யாராச்சும் டிராபிக் வயலேஷன் பண்ணி கலாட்டா பண்ணா எஃப்ஐஆர் போடுங்கன்னு முதலமைச்சர் சொல்லாம. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இவ்வளவு பேர்த்த சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் டிராபிக் பிளெட்ஜ் எடுக்கிறார், டிராபிக் வயலேஷன் பண்ணாதீங்கன்னு. அவருடைய கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வயலேஷன் பண்ணும் பொழுது இந்த முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலீங்கன்னா மக்களுக்கு முதலமைச்சர் மீது எப்படி மரியாதை வருங்கன்னா. திருமாவளவன் அவர்கள் விஜயை வந்து பாஜக கருவியா பயன்படுத்தி திமுக அவருடைய கூட்டணி கட்சியினுடைய சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறதுக்காக பாஜக விஜய் திருமாவளவன் ஏன் பதறாருன்னு தெரியலங்கண்ணா. ஏன் ஆதவர்ஜுன் அவர்களை கட்சியை விட்டு அனுப்பிச்சாங்க? எதற்காக ஆதவர்ஜுனோடு இன்னும் நட்பை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள்? நீங்களே வெளிப்படையா பாருங்க. ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு புதிய கட்சியில போய் ஜாயின் பண்றாரு, நடிகர் விஜய் அவங்ககிட்ட போய் ஜாயின் பண்றாரு. ஃபர்ஸ்ட் போய் ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்குறாரு? அண்ணன் திருமாவளவன் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. அதனால இது எப்படி இருக்குன்னா, திருமாவளவனுடைய பேச்சை பார்க்கும் பொழுது பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவது போல எனக்கு தெரிகிறது. அதாவது நானே ஒருத்தர் அங்கே அனுப்புவேன், அந்த கட்சிக்கு போனவரே வந்து முதல் ஆசீர்வாதம் என்கிட்ட வாங்குவாரு, ஆனா நான் எல்லாத்தையும் பிஜேபி லிங்க் பண்ணி பேசுவேன். அதனால திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையா நடந்துக்கணும். அவர் வெளிப்படையாக இந்த விஷயத்தை நடந்துக்கல. இன்னைக்கு அவரு அரசியல்ல யாரோ தன்னுடைய எதிரி, தன்னுடைய கட்சி வாக்குகள் வேற எங்கேயோ போகுது அப்படிங்கிற யூகத்துல பாரதிய ஜனதா கட்சியை திட்டிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கட்சியும் அவருடைய தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திருமாவளவன் அவர்கள் இருக்கிறது, எங்களுக்கு இல்லைங்க.
உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து சமீப காலமாகவே பள்ளிகள்ல வந்து பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருது. இதற்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஸ்டாலின் ஐயா வர்றாங்க, ஹாஃப் டே லீவ் விட்டுருக்காங்க. எதுக்குன்னா ஹாஃப் டே லீவ் குழந்தைங்களுக்கு? அவர் வர்றது ஒரு பாலத்தை திறக்கிறாங்க, கொடிசியா போறாங்க, ஒண்ணுமே இல்லைங்கன்னா ஒரு ஒரு 3 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் நடக்கிற நிகழ்ச்சி. முதலமைச்சர் வர்றாங்க, ஸ்கூலுக்கு லீவ் விட்டா தான் நமக்கு தெரியும் முதலமைச்சர் வர்றாங்க. கோயம்புத்தூருக்கு முதலமைச்சர் வந்துட்டாங்க, ஏப்பா ஸ்கூலுக்கு போல லீவ் விட்டாங்க. இந்த டிராமாவை தமிழ்நாடு முழுசும் பண்றாங்க. ஸ்கூலுக்கு லீவ் விட்டா தான் பெற்றோர்களுக்கு தெரியும். அதே தான் இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் இன்னைக்கு கல்லூரிக்குள் நுழைஞ்சு, இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சு இதே டிராமா அங்கே பண்றாங்க. அதுவும் ஆள் சேர்க்கின்ற கூட்டமாகத்தான் உங்களுடைய ஸ்டாலின் கேம்ப் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால முதலமைச்சர் தெரிஞ்சு நடக்குதா, தெரியாம நடக்குதா, இல்ல யாரோ செய்யறாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்களா? இன்னைக்கு உதாரணத்திற்கு கோயம்புத்தூருக்கு முதலமைச்சருடைய வருகைக்கு அரை நாள் லீவ் விட்டதே மக்களுக்கு பிடிக்கல. எதுக்கு அப்படியே லீவ் விடுறீங்க? குழந்தைங்க படிக்கணும், தீபாவளிக்கு லாங் ஹாலிடே வருது, எதுக்கு லீவ் விடுறீங்க? உங்களுடன் ஸ்டாலின் கேம்பை ஏன் ஸ்கூலுக்குள்ள நடத்துறீங்க? இது எல்லாம் துரதிர்ஷ்டவசமானது. அரசியல் லாபத்திற்காக பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். Festive delights. Celebrate this festive season with Adayar Anand Bhavan Sweets and Snacks. The legend New Saravanas Stores in Deepavali offer. பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.